வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க ரிட்டையர்மெண்ட்ல எந்த டென்ஷனும் இல்லாம வருஷம் ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம் உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டே இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்ஐசியோட ஜீவன் உத்சவ் பிளான் பத்தி தான். இந்த பிளான் நாம இப்ப பேசின இந்த கனவை எப்படி நனவாக்குதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஆசை இதுதான். வேலை செஞ்சாலும் சரி, ரிட்டையர் ஆனாலும் சரி, லைஃப்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு ரெகுலர் இன்கம் வேணுங்கிறது. சரி, அந்த ஆசையை நிறைவேற்ற இந்த பாலிசி எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு பாப்போம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ஜீவன் உற்சவ்னா என்னன்னு ஒரு இன்ட்ரோ. அப்புறம் இந்த பிளானோட பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, இதுலேருந்து நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, கடைசியா இந்த பாலிசி யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்குள்ள போலாம். ஜீவன் உத்சவ் ஓர் அறிமுகம். அதாவது வாழ்நாள் வருமானத்துக்கும் பாதுகாப்புக்கும் ஒரு திட்டம். சிம்பிளா சொல்லணும்னா, ஜீவன் உத்சவங்கிறது ஒரு ஹோல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதுல ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு, உங்க குடும்பத்துக்கான ஒரு இன்சூரன்ஸ் கவர். இன்னொன்னு, உங்களுக்கான ஒரு லைஃப் லாங் ரெகுலர் இன்கம். இந்த பிளான்ல நான் லிங்க்ட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்னன்னா, உங்க பணம் ஷேர் மார்க்கெட்டோட எந்த வகையிலயும் சம்பந்தப்படாது. மார்க்கெட் ஏறினாலும் சரி, இறங்குனாலும் சரி, உங்க வருமானத்துல எந்த மாற்றமும் இருக்காது. உங்களுக்கு எவ்ளோ ரிட்டர்ன்ஸ் வரும்னு பாலிசி எடுக்கும் போதே கேரண்டியா தெரிஞ்சிரும். சோ ஒரு விதத்துல இது மனசுக்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, அடுத்ததா நாம பார்க்க போறது இந்த திட்டத்தோட அடிப்படை அமைப்பு. அதாவது இதுல யார் சேரலாம், எவ்ளோ வருஷம் பணம் கட்டணுங்கிற மாதிரி பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் இப்ப பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்களே, 90 நாள் குழந்தையிலிருந்து 65 வயசு வரைக்கும் யாரு வேணும்னாலும் இந்த பாலிசில சேரலாம். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, பிரீமியம் கட்டுறது வெறும் 5 வருஷத்துல இருந்து 16 வருஷம் வரைக்கும் தான். ஆனா உங்களுக்கு கிடைக்க போற பெனிஃபிட் உங்க ஆயுள் முழுசுக்கும் கிடைக்கும். அது மட்டுமில்லாம மினிமம் சம் அஷ்யூர்டே 5 லட்சம் ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. அடுத்ததா கேரண்டீட் அடிஷன்ஸ்னு ஒன்னு இருக்கு. இத நம்ம எல்ஐசி கொடுக்கற ஒரு லாயல்டி போனஸ்னு வச்சுக்கலாமே. நீங்க பிரீமியம் கட்டுற ஒவ்வொரு வருஷமும் இந்த போனஸ் தொகை உங்க பாலிசில ஆட் ஆகிட்டே இருக்கும். இது உங்க சேமிப்பை கொஞ்சம் கொஞ்சமா ஆனா ஸ்டெடியா வளர வைக்கும். சரி, அந்த போனஸ் எவ்வளவு கிடைக்கும்? இங்க பாருங்க, நீங்க எடுத்திருக்கிற சம் அஷ்யூர்ட்ல ஒவ்வொரு 1000 ரூபாய்க்கும் 40 ரூபாய். இது ஃபிக்ஸட். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஒவ்வொரு வருஷமும் உங்க பாலிசில 40,000 ரூபாய் போனஸா சேர்ந்துடும். இதனால உங்க பாலிசியோட வளர்ச்சி எவ்வளவு இருக்குன்னு நம்மளால ஈஸியா கணிக்க முடியும் இல்லையா? சரி, ஒரு பாலிசியோட அசல் வேல்யூவே அதுல கிடைக்கிற பெனிஃபிட்ஸ்ல தான் இருக்கு. இந்த ஜீவன் உத்சவ் பிளான்ல நமக்கு எப்படி பணம் கிடைக்கும், எப்போ கிடைக்கும்னு இப்ப பார்க்கலாம். இதுல முக்கியமா 2 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்கு. முதல் வகை சர்வைவல் பெனிஃபிட். அதாவது பாலிசி எடுத்தவர் உயிருடன் இருக்கும்போது அவருக்கு கிடைக்கிற லைஃப் லாங் இன்கம். ரெண்டாவது டெத் பெனிஃபிட். ஒருவேளை பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க நாமினிக்கு கிடைக்கிற தொகை. இதுல இந்த சர்வைவல் பெனிஃபிட் தான் ஜீவன் உத்சவ் பிளானோட ஹைலைட்டே. நாம ஆரம்பத்துல பேசணுமே, வாழ்நாள் வருமானம், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதே இந்த பெனிஃபிட் தான். அப்போ வருமானம் எவ்வளவு வரும்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். நீங்க பாலிசி எடுக்கும்போது செலக்ட் பண்ற பேசிக் சம் அஷ்யூர்டுல கரெக்டா 10%. உதாரணத்துக்கு, நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம் 1 லட்சம் ரூபாய் உங்க ஆயுள் முழுசுக்கும் கிடைச்சிட்டே இருக்கும். இந்த இன்கம் வாங்குறதுக்கான ப்ராசஸ் ரொம்பவே நேரடியானது. முதல்ல நீங்க செலக்ட் பண்ணின வருஷத்துக்கு, அதாவது 5 வருஷமோ 10 வருஷமோ பிரீமியம் கட்டி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அவ்வளவுதான். அது முடிஞ்சதும் உங்க லைஃப் டைம் முழுசுக்கும் வருஷ வருமானம் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நாம 2வது முக்கியமான பெனிஃபிட்க்கு வருவோம், டெத் பெனிஃபிட். இது ஒரு பக்கா ஃபினான்ஷியல் சேஃப்டி நெட் மாதிரி. பாலிசி ஹோல்டருக்கு எதிர்பாராத விதமா ஏதாவது நடந்துட்டா அவங்க நாமினிக்கு சம் அஷ்யூர்ட் தொகையும் அது வரைக்கும் சேர்ந்த எல்லா கேரண்டீட் அடிஷன்ஸ் போனஸும் மொத்தமா ஒரு பெரிய தொகையா கிடைக்கும். இது அந்த குடும்பத்தோட எதிர்காலத்தை ரொம்பவே பாதுகாக்கும். இந்த பாலிசியில வருமானம், பாதுகாப்பு இது 2 மட்டும் இல்லங்க. இன்னும் சில முக்கியமான விஷயங்கள், சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அத பத்தி நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். நம்ம லைஃப்ல திடீர்னு பண தேவை ஏற்படலாம் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல இந்த பாலிசில 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு, பாலிசி மேல லோன் எடுத்துக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்க பாலிசியோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகும். இது ஒரு நல்ல ஆப்ஷன். இன்னொன்னு, பாலிசிய சரண்டர் பண்றது. ஆனா இது ஒரு பெரிய முடிவு. ஏன்னா நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த லைஃப் லாங் இன்கம் உட்பட எல்லா பெனிஃபிட்ஸும் அதோட நின்னுடும். சோ யோசிச்சு முடிவெடுக்கணும். இது மட்டும் இல்லாம
இன்னும் சில அடிஷனல் அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க கட்டுற பிரீமியத்துக்கு செக்ஷன் 80C கீழேயும் வர வருமானத்துக்கு செக்ஷன் 10(10)D கீழேயும் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் அதிக பாதுகாப்பு வேணும்னு நினைச்சீங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் மாதிரி சில ரைடர்ஸையும் இதுல ஆட் பண்ணிக்க முடியும். சரி, நாம இவ்ளோ நேரம் அந்த பிளானோட எல்லா அம்சங்களையும் பார்த்தோம். இப்ப முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த பாலிசி யாருக்கு பெஸ்டா இருக்கும்? உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸோட இது செட் ஆகுமான்னு இப்ப அனலைஸ் பண்ணலாம். நீங்க ஒருவேளை உங்க லைஃப் டைம் முழுசுக்கும் ஒரு ஃபிக்ஸ்ட் கேரண்டீடான இன்கம் வேணும்னு நினைக்கிறவரா? இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்காக இப்போதே பிளான் பண்றீங்களா? ஒரு டிசிப்ளின்டா லாங் டேர்ம்ல சேமிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷன் தேடுறீங்களா? உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் லெகசி விட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த கேள்விகள்ல எதுக்காவது உங்க பதில் ஆமானா, அப்போ கண்டிப்பா இந்த ஜீவன் உற்சவ் பிளான் உங்களுக்கானதுதான். இந்த ஒரு வரி இந்த பாலிசியோட மொத்த சாராம்சத்தையும் சொல்லுது பாருங்க. ஒரு திட்டம் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பணம் தருகிறது, உங்கள் குடும்பத்தை என்றென்றும் பாதுகாக்கிறது. அதாவது உங்களுக்கும் வருமானம், உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு, ரெண்டும் ஒரே பிளான்ல. இன்னைக்கு நாம பார்த்த இந்த தகவல்கள் உங்க ஃபினான்ஷியல் பிளானிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இப்போ நீங்க தான் யோசிக்கணும், உங்க நீண்ட கால நிதி பயணத்துல இந்த ஜீவன் உற்சவ் ஒரு முக்கியமான அடுத்த படியா இருக்குமா?